வசனம். சங்கீதம் 11. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. ஆமென். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்களேன். கர்த்தர், எல்லாரும் சொல்லி பாருங்க. கர்த்தர் தம்முடைய நல்ல கவனிங்க. நீங்க சொல்லுங்களேன், இந்த வசனத்தை சொல்லி பாருங்க. கர்த்தர் உண்மையாவே தேவன் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறாரா? வேற எங்கேயும் இருக்கிறதில்ல. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் அவருடைய ஆலயம். சரிங்களா? இங்க தேவன் இருக்கிறார். ஏன் தேவன் இருக்கிறார்? இதை குறித்து தான் இன்னைக்கு நாளில் தியானிக்க போகிறோம். தேவன் இருக்கிறத நாம் உணர்ந்து, சரிங்களா? அருமையா கிருபா இன்னைக்கு மகள் அருமையான ஒரு சங்கீதத்தை வாசிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபத்தோடு வந்திருக்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. காரணம், அவங்க வாசித்த அந்த சங்கீதத்தில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வாசித்தாங்க. அதே வசனத்தை தான் இன்னைக்கு பிரசங்கத்தில் கூட நான் எழுதி வைத்திருக்கிறேன். கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? அவருடைய ஆலயத்தில் இருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்த, தேவனே நீர் உம்முடைய ஆலயத்தில் இருக்க. அந்த உணர்வு மாத்திரம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஆராதனை என்பது வல்லமையான ஒரு ஆராதனையாய் மாறிவிடும். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை என்பது வல்லமையான ஒரு ஆராதனையாய் மாறிடும். விடுதலையான ஒரு ஆராதனையாய் மாறிடும். பலவீனங்களை மாற்றுகிற ஒரு ஆராதனையாய் மாறிடும். அந்த உணர்வு இல்லாம இங்கே நம்ம வரும் பொழுது நம்முடைய ஆராதனை வீணா போயிடும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப முக்கியம். அதனால்தான் அந்த பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை நம்ம ரொம்ப முக்கியப்படுத்தி அதை நாம் கனப்படுத்துகிறோம். நீங்க ஏசாயா தீர்க்க தரிசனம் 58வது அதிகாரத்தில் 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்வாயானால் அப்போது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் எங்க இருக்காருங்க? அவருடைய ஆலயம். அதனால தான் ஒவ்வொரு பரிசுத்தமான ஓய்வு நாளும் கனத்துக்குரியதாக, மகிமைக்குரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. 6 நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாளை அவருக்காக அவர் என்ன பண்ணாரு? எடுத்துட்டார். அது கர்த்தருடைய நாள். அது கர்த்தருடைய. அந்த 6 நாட்களும் நம்ம யார் பாதுகாக்கிறது? சொல்லுங்க. யார் நம்மை பாதுகாக்கிறது? நம்முடைய பிள்ளைகளை யார் பாதுகாக்கிறது? நமக்கு வேண்டிய ஜீவனை கொடுத்தது யாரு? நமக்கு வேண்டிய சுவாசத்தை கொடுத்தது யாரு? நமக்கு வேண்டிய சமாதானத்தை, நமக்கு வேண்டிய சந்தோஷத்தை, நமக்கு வேண்டிய இளைப்பாறுதலை, நமக்கு வேண்டிய நன்மையை, நமக்கு வேண்டிய உணவை, நமக்கு வேண்டிய தண்ணீரை, நமக்கு வேண்டிய உடையை, நாம் இருக்கிற இடத்தை யார் கொடுத்ததுங்க?
தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். கிருபையை கொடுத்து பரிசுத்தத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றாரு, பாவம் அணுகாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் தேவனாகிய கர்த்தர் நம்ம காத்து வருகிறார். அதற்கு நன்றி சொல்கிற நாளாய், தேவனை மகிமைப்படுத்துகிற நாளாய் தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த நாளை நியமித்து அவர் இருக்கிற இடத்திலே நம்மை சேர்க்கிறவராயிருக்கிறார். ஆமென். அதனால தான் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தமா சொல்லு, என் ஓய்வு நாள். அப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்றாரு உங்களுடைய நாள் கிடையாது, அது யாருடைய நாள்? சத்தமா சொல்லு, என். சொல்லுங்க, என். எல்லாம் என் பரிசுத்த ஓய்வு நாள். உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாள் சொல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் பரிசுத்த ஓய்வு நாள், அவருடைய நாள் அது. அந்த நாள்ல உனக்கு இஷ்டமானதை நீ என்ன பண்ணக்கூடாது, செய்ய. நமக்கு இஷ்டமான சிஸ்டங்க கவனிங்க, நமக்கு இஷ்டமானது நம்ம செய்யக்கூடாது. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால், கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை என்ன பண்ணுவேன், ஏறி இறக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லு. புரிஞ்சு? தேவனுடைய நாள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஆமென். அதில் தான் ஆசீர்வாதமே, அதில் தான் மகிமையே, அதில் தான் உயர்வு, அதில் தான் வெற்றி. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்கிறேன். தேவனாகிய கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவருக்கு சொந்தமாக என்னை ஆசீர்வதித்த போது, நான் தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணுறதில்ல, விடுறதில்லை. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துடுவேன். நான் என்னுடைய பணி நிமித்தமாக அந்த நாளில் எனக்கு லீவு கொடுக்கல. சண்டே எனக்கு லீவு கொடுக்கல. நான் என்ன பண்ண தெரியுமா, என்னுடைய வேலை வந்து ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரியாக இருக்கிற ஒரு வேலை. நல்லா கவனிங்க, நல்ல சம்பளம். நான் போய் கேட்குறேன், நான் தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், எனக்கு லீவு கொடுங்கன்னு சொன்னேன். அப்போது எங்களுடைய ஹெச்ஓடி சொன்னார், லீவெலாம் கொடுக்க முடியாது, நீ வேலை தான் பார்க்கணும். நான் சொன்னேன், இல்லை நான் சர்ச்சுக்கு போகணும், நான் ராத்திரி கூட வந்து வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கொடுக்கல. என்ன தெரியுமா பண்ணேன்? நீங்கள் என்ன நினச்சிங்க, ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து, இனி நான் வேலைக்கு வரமாட்டேன், இனி நான் வேலைக்கு வரமாட்டேன், என்னுடைய சம்பளம் இவ்வளோ நாள் வேலை செஞ்ச சம்பளம் வேணாம், என் பிடிப்பு எதுவும் வேணாம், அப்படியே அவர்கிட்ட அவர் அவருடைய டேபிளில் வச்சுட்டு எதுவுமே பேசல. நிற்கவே இல்லை, நேராக வந்துட்டேன். ஏன் தெரியுமா, என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டாரே, என்னை ஆசீர்வதித்தாரே, என் பாவங்களை மன்னித்தாரே, எனக்கு ஜீவனை கொடுத்தாரே, கிருபையினால் என்னை மறைத்து மூடிக்கொண்டாரே, எனக்கு வாழ்வளித்தாரே. அந்த ஆண்டவரை துதிப்பதற்கும் நன்றி சொல்வதற்கும் தேவன் கொடுத்த அந்த நாளிலே, தேவன் இருக்கிற அவருடைய ஆலயத்தில் போய் அவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு இந்த வேலை எனக்கு தடையாக இருக்குது, இந்த வேலை எனக்கு வேணாம், ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி அன்றைக்கு வந்தவன் தான் இன்னும் வேலை பக்கமே போல. ஆண்டவர் என்னை கைவிடவும் இல்லை, என்னை விட்டு விலகவும் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய நாள் என்பது மகிமை உள்ள நாள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாள் என்பது மகிமை உள்ள நாளாக இருக்கிறது. அதை மனமகிழ்ச்சி நாள்னு சொல்லி நம்ம எண்ணணும். இங்கே வரும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கணும், இது கர்த்தருக்கு இடம், ஆண்டவர் என் கவலையெல்லாம் மாற்ற போகிறாரு, என் வேதனை எல்லாம் மாற்ற போகிறாரு, என் வியாதியெல்லாம் குணமாக்க போகிறாரு, நான் அங்கே போகிறேன், என் தேவனை பார்க்க போகிறேன், என்னை ஆறுதல் படுத்தும்படியாய், எனக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் எனக்காக காத்து கொண்டு இருக்கிற இடமாயிற்று, என்னை சந்திக்கிற இடமாயிற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். அல்லேலூயா. இன்னும் சத்தமா
பாருங்க, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் 22:7. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளிலே ஏறிற்று. அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா, ஆமென். எனக்கு என்ன ஆச்சுங்க? நெருக்கம் உண்டாச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்புறம் என்ன சொல்லுங்க? என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை. நல்லா கவனிங்க, எங்கேருந்து ஒரு என் நெருக்கத்தின் மத்தியில தேவனை நோக்கி அபயமிடுறார். எங்க வந்து அபயமிடுறார் தெரியுமா? வீட்டில இருந்து இருந்தில்ல. நல்லா கவனிங்க, வீட்டில் இல்லை, ஆலயத்தில் வந்து அபயமிடுறார். அந்த நெருக்கமான நேரத்தில் கர்த்தரை நோக்கி எங்கிருந்து? ஆலயத்திலிருந்து வந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தமது ஆலயத்திலிருந்து தேவனாகி கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளிலே ஏறிற்று. அல்லேலூயா, ஆமென். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. நன்றி ஆண்டவரே. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் 7, 15, 16. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆமென். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிச்சுங்க. இந்த உணர்வு மாத்திரம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம ஆசீர்வாதம் வந்து எந்த விதத்திலும் தடைப்படாது. ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறவர்களுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்க இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன இருக்கு? ஆண்டவர் இருக்கிறபடினால, இங்க பாருங்க கவனிங்க, ஆண்டவர் இருக்கிறபடியால அவருடைய கண்கள் உங்களை இங்க இருக்குது, உங்களை காணுது, உங்க வேதனையை பார்க்குது, உங்க துன்பத்தை பார்க்குது, உங்க பலவீனத்தை பார்க்குது, உங்க பாடுகளை பார்க்கிறவருடைய கண்கள். அதே போல அவருடைய செவிகள் என்ன பண்ணா இங்க திறந்திருக்கிறது. நீங்க கூப்பிடுற சத்தம், நீங்க வேதனைப்பட்டு அவரை நோக்கி கெஞ்சுற சத்தம், சுகமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் நீங்க வேண்டுதல் செய்கிறீங்க. அந்த சத்தம் அதெல்லாம் கேட்கும்படிக்கு கவனிங்க, அவருடைய செவிகள் என்ன இருக்கு? திறந்தவைகளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய இருதயம் இங்க இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் சத்தமா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சாட்சி திரும்ப சொல்லிடுறேன். நான் சரீரத்தில் பலவீனப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். டாக்டர் சொன்னாங்க நீங்கள் சபைக்கு போகக்கூடாது. ரொம்ப வேதனையாயிடுச்சு. தேவன் என்னை சந்தித்த இடம், தேவன் என் பாவங்களை மன்னித்த இடம், தேவன் என்னை ஏற்றுக்கொண்ட இடம் சபைதான். சபையில தான் கர்த்தர் என்னை சந்தித்தார். சபையில தான் என்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். சபையில தான் அவருடைய வல்லமையை ஊற்றினார். சபையில தான் எல்லா நன்மையும் எனக்கு கிடைச்சு. ஐயோ, சபைக்கு போக முடியலையே, வேதனை. என்ன நினைச்சுங்க,
நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்னு 3 வாரத்துக்கு மேலாக என்னால் என்ன பண்ண முடியல, வீட்டில் இருக்க முடியல. ஆட்டோ வச்சு மெதுவாக சபைக்கு வந்துட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே போனால் தான் எனக்கு நன்மை, அங்கே போனால் தான் விடுதலை, அங்கே போனால் தான் ஆசீர்வாதம், அங்கே போனால் தான் பலன், அங்கே போனால் தான் பரிசுத்தம், அங்கே போனால் தான் கிருபை. சத்தம் வர மாட்டேங்குது, சத்தம் அம்மா இங்கே கவனிங்க, பைபிள் வாசிக்காதீங்க, கவனிங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்போது அவருடைய கண்கள் இருக்கிற இடம், நல்லா கவனிங்க, அவர் கண்கள் இருக்கிற இடம், அவருடைய செவிகள் திறந்து இருக்கிற இடம், அவருடைய இருதயம் இங்கே இருக்கிற இடம். ஹல்லேலூயா, சத்தமா, ஆமென். பாருங்க, லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம். ஆலயத்தில் ஒரு அம்மா வந்திருக்காங்க. ப்ளீஸ் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அவங்க 18 வருஷமா, ப்ளீஸ் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, எவ்வளோ மகிமையான காரியங்களை கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் மூலமாக செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. சொல்லுங்க, பலவீனப்படுத்துகிற ஒரு பிசாசு ஆவி. அந்த அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, நல்லா இருந்த அம்மாவை முழுவதுமாக கூணாக்கிடுச்சு. கொஞ்சம் கூட நிமிர முடியல. அந்த அம்மா ஆலயத்தில் இருக்காங்க. எங்கே வந்தாங்க? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். இந்த 18 வருஷமா அவங்க வேற எங்கன்னா போயிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக போயிருப்பாங்க. நிறைய மருத்துவர்களை சந்தித்திருப்பாங்க. யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, நிச்சயமாக சுகம். இப்போ எங்கே வந்திருக்காங்க? ஆலயத்தில் வந்திருக்காங்க. சத்தமாக சொல்லுங்க, ஆலயத்தில். ஏன் ஆலயத்துனா, கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தர் அங்கே இருக்கிறார். நீங்கள் யார் எப்படி இங்கே வரீங்கன்னு தெரியாது, ஆனால் உள்ளே வரும்போதே எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஆண்டவர் இருக்கிறார். உள்ளே வரும்பொழுதே திகில் இருக்கும். என் ஆண்டவருடைய கண்கள் என்னை பார்த்துட்ருக்குது. அதனால தான் ஊழியத்தில் தாறுமாறெல்லாம் இருக்க மாட்டேன், சோம்பேறியாக இருக்க மாட்டேன், சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், எதுவுமே இல்லை. இன்ன வரையிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற அந்த பயம், ஆண்டவருடைய கண்கள் எனக்கு திறந்திருக்கு, என்னை பார்க்குது. நான் என்ன டைமுக்கு வரேன், எப்படி இருக்கேன், என் கண்கள் அவரை பார்த்துக்கொண்டு, அவருடைய கண்கள் என்னை பார்க்குது. அவருடைய செவிகள் நான் என்ன பேசுகிறேன் அதை கவனிக்குது. அவருடைய இருதயம் இருக்குன்னு சொல்லி எப்போவுமே ஒரு பயம் இருக்கும், எப்போவுமே ஒரு திகில் இருக்கும், எப்போவுமே அந்த 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 கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நான் தவறவே மாட்டேன். அல்லேலூயா. அதனால தான் சபையில் யாராவது கர்த்தரை கனஹீனப்படுத்தினா அவங்கள நான் அனுப்பிச்சிடுவேன், வெளியில் போயிடுங்கன்னு சொல்லுவேன். பிடிக்காது. மனோகரன் கட்டி கூப்பிட்டு சொல்லிட்டேன், இந்த மனுஷன் சபைக்கு வேணாம், இவனை அனுப்பிச்சிடுங்க, நான் வேணாண்ணா. ஏன்னா யாராவது தேவனை கனவீனப்படுத்துகிறவளா வந்தால் எனக்கு பிடிக்காது, பிடிக்கிறது. ஏன்னா கர்த்தர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் தான் நமக்கு ஜீவன், அவரால் தான் நமக்கு சுகம், அவரால் தான் நமக்கு கிருபை, அவரால் தான் நமக்கு பாதுகாப்பு, அவரால் தான் எல்லா நன்மையும். அல்லேலூயா, ஆமென். 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற அந்த பிசாசு இருக்கு. ஆண்டவர் அங்கே போய் அந்த மகளை என்ன பண்ணாரு? சுகமாக்குனார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார். இன்னைக்கு கூட அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், அந்த உணர்வோடு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், தேவ வல்லமை இப்போது கடந்து வருகிறது. ஷஹர் மராதியாக்கா, தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கு இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறது, அவருடைய இருதயம் இங்கு இருக்கிறது. தேவனே, என் வேதனையை பார்க்கிற கர்த்தர் இங்கு இருக்கிறீர். ஆமென் தகப்பனே. என் பாடுகளை பார்க்கிற கர்த்தர் இங்கு இருக்கிறீர், என் பலவீனங்களை பார்க்கிற கர்த்தர் இங்கு இருக்கிறீர். கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. என்னை சுகமாக்குற உம்முடைய வல்லமை கடந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென். நன்றி, நன்றி. உம்முடைய கண்கள் திறந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய செவிகள் இருக்கிற இந்த இடத்திற்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கர்த்தர் இங்கு இருக்கிறது நாங்கள் உணரத்தக்கதான ஒரு மகிமை எங்கள் மீது ஊற்றும்படியாய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நல்ல கரங்களை சோத்திரம் பண்ணலாமா? நல்ல சோத்திரம் ஆண்டவரே. என் பலவீனம் நீங்கும்படியாய், என் பாடுகள் நீங்கும்படியாய், என் வேதனைகள் நீங்கும்படியாய், என் பாவங்கள் மாறும்படியாக ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இங்கு இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. பாருங்க, அதுலயே 16வது வசனம் வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதா இல்லையா என்றார். பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. சாத்தான், சத்தமா சொல்லுங்க தம்பி, இங்க கவனிங்க, சொல்லுங்க, இங்க கவனிங்க. சாத்தான் 18 வருஷமா கட்டி வச்சிருந்தானா. அந்த கட்டை கர்த்தர் ஆலயத்திலிருந்து உடைத்தெறிந்தார். நல்ல கரங்களை உயர்த்தி, சாத்தான் கட்டி வச்சிருக்கிற, சாத்தான் கட்டி வச்சிருக்கிற, சாத்தான் கட்டி வச்சுக்கிற கையை உயர்த்தி சொல்லுங்க, ஐயா, எத்தனையோ காலமாய் என்னை கட்டி வைத்திருக்கிற இந்த பலவீனம், இந்த பாடு, இந்த வேதனை, இந்த துன்பம், இந்த வியாதி, ஆண்டவரே, இந்த அவமானம் எல்லாம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, மாறணுமே, மாறணுமே அப்பா, மாறணுமே. சொல்லுங்க சொல்லுங்க, மாறணுமே. நல்ல கண்ண மூடி நல்லா உயர்த்தி கரங்களை உயர்த்தி, மாறணுமே, மாறணுமே, மாறணுமே. இன்னும் நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள். நல்ல வாயத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை கட்டி வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, என்னை கட்டி வைத்திருக்கிற, சத்தமா சொல்லுங்க, இந்த கட்டை உடைக்கிற உம்முடைய வல்லமை உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன் ஆண்டவரே, நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன். உம்முடைய மகிமையின் மீது இறங்கட்டும் ஐயா. சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய மகிமையின் மீது இறங்கட்டும் ஐயா. எல்லாரும் எல்லாம் நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி சோத்திரங்கள், சோத்திரங்கள், சோத்திரங்கள் ஆண்டவரே. இன்னும் நிறைய பேர் வாயெல்லாம் திறக்கவே கரங்களை உயர்த்தி, ஆனால் சொல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டுக்கள் இப்போது உடைகிற உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல கரங்களை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டு உடையும்படியான வல்லமை என் மீது இறங்கட்டுமே. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்தீங்க சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, நல்லா அறிக்கை பண்ணுங்க. சத்தம் வரல, சத்தம் வரல, சத்தம் வரல, சத்தம் வரல. கேட்டு பாருங்க, கர்த்தர் உன் கட்டை இன்னைக்கு உடைக்கு. ஹல்லேலூயா. அந்த கட்டை அறுத்தெறிய போகிறார். எத்தனை வருஷம்? 18 வருஷமா இருந்த கட்டை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கட்டுக்கள் உடைவதாக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறீரே, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அங்கு கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கிற இடமாய், பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் நொறுக்கப்படுகிற இடமாய் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சத்தமா நன்றி ஆண்டவரே. அதனால தான் பாருங்க, சங்கீதம் 84 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 84 1 2. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. என்ன சங்கீதக்காரன் இப்படி எழுதுறாரு, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சொல்லுங்க, அல்ல உலகத்திலேயே, ப்ளீஸ் கவனிங்க, உலகத்திலேயே இன்பமான ஒரு இடம் இருக்குன்னா தேவனுடைய ஆலயம் தான். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் உங்களை அவமதிக்க மாட்டார். ப்ளீஸ் நல்லா கவனிங்க, உங்களை மரியாதை குறைவும் ஆண்டவர் நடத்த மாட்டார். பலவீனமானவர்கள் சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல உங்களை தள்ள மாட்டார். பாவி, இங்க தம்பிங்க, இங்க கவனிங்க, பாவின்னு சொல்லி உங்களை என்ன பண்ண மாட்டாரு? புறக்கணிக்க மாட்டார். எந்த விதத்திலையும் உங்க மனசை நோகடிக்க மாட்டார். எந்த விதத்திலையும் கர்த்தர் என்ன மாட்டார்? உங்க மனசை நோக.
அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளோ இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு இன்பமான இடம் எதுச்சுன்னா ஆலயம். ஏன்னு சொன்னால் இந்த ஆராதனையும் இந்த இந்த ஆலயமும் சரிங்களா, இந்த இந்த நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற தேவனும் இதெல்லாம் எதற்கு ஒத்ததாக இருக்குன்னா பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்ததாக இருக்கிறது. ஹாலையில் அங்கே எப்படி ஆராதனையோ, அங்கே எப்படி தேவனோ, அங்கே எப்படி மகிமையோ, அதே மாதிரி பூலோகத்தில் சபையும் தேவனும் ஆராதனை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளோ இன்பமானது. சத்தமா சொல்லுங்க, அவ்வளோ இன்பமானது. ஹல்லேலூயா, ஆமென். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவரை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அல்லேலூயா. கவனிங்க, என் ஆத்துமா எப்படி இருக்கும்? உள்ள இருக்கிற ஆத்துமா யார் மேல இருக்க தாகமா இருக்கிறது? தேவனுடைய ஆலய பிரகாரம், தேவனுடைய ஆலய பிரகாரங்களில். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை விருப்பம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க பலத்தின் மேல் பலன் அடைவீங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன பண்ண உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கள் பாக்கியவான்கள் தேவ பிள்ளை. உண்மையா சொல்றேன் பாருங்க, உண்மையா சொல்றேன். உண்மையா சில இடங்களிலே சில அதிகாரிகளை பார்ப்பதற்கு ஏன் டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ண, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். உள்ளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சில அதிகாரிகள்லாம் உள்ள வெயிட் பண்ணுங்க. சாதாரண ஒரு மனிதன் தான், வெயிட் பண்ணு, உட்காரு. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், சரிங்களா? அப்படி பார்ப்பான். சிலர்லாம் உள்ள வேகமாக போயிடுவாங்க. ஏன் பண்ணால் அவர் விஐபிங்க. யாருங்க அவரு சொல்லுங்க? அவர் விஐபி. அதனால அவருக்கு எப்போ வேணா அவங்கள பார்க்கலாம் அந்த அதிகாரி. ஆனால் பாருங்க, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அவரை பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லாமல் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உயர்ந்தவன் என்று இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, படித்தவன் கிடையாது, படிக்காதவன் கிடையாது, ஏழையின் கிடையாது, ஐஸ்வர்யவான் கிடையாது. ஓ ஹல்லேலூயா. அவங்க யாருமே கிடையாது. எல்லா தகுதியும் நீதியும் நம் எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரை தரிசிப்பதற்கும், அவரை ஆராதிப்பதற்கும், அவரை துதிப்பதற்கும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. எத்தனை பாக்கியம்! ஹல்லேலூயா, எத்தனை ஆச்சரியம்! என்னைக்கு நான் ஆண்டவர் உங்களை வானான்னு சொல்லியிருப்பாரா? உள்ள வராதுன்னு சொல்லியிருப்பாரா? நீ தீண்ட தகாதன்னு சொல்லியிருப்பாரா? நீ தகுதி இல்லாதன்னு சொல்லியிருப்பாங்களா? அருகதை இல்லாதன்னு சொல்லியிருப்பாரா? இல்லவே இல்லையே. எவ்வளோ நல்ல ஆண்டவர்! ஹல்லேலூயா. ஷஹரதனா மாராதியா கரதோனாமா. ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா? நன்றி ஆண்டவரே. பாருங்க, சங்கீதம் 27:4. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆமென். இந்த 27ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்துக்கு மேலே பிராக்கெட்டில் ஒரு வாக்கியம் இருக்குது. வாசிங்க. அது யாருங்க? சத்தமா ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த தாவீது சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. சாதாரண ஒரு மனுஷன், பெரிய ராஜா அவன். கவனிங்க, யாரு? பெரிய ராஜா. நிறைய ஐஸ்வர்யம், ஆளுகை, சம்பத்து, அதிகாரம் எல்லாம் படைத்தவர் தான். யாருங்க? இந்த தாவீது ராஜா. ஆனா அந்த தாவீது ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தர்கிட்ட ஒன்று தான் கேட்குறேன், கர்த்தரிடத்துல ஒன்று கேட்குறேன், ஒன்றையை நான் கேட்குறேன். எதை கேட்குறேன்னு தெரியுமா? அதை கேட்டு அதையே தான் என்ன பண்ணுவேன்? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இங்கே கவனிங்க. ஆண்டவருடைய அவனுக்கு மனைவிகள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க, ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, செல்வம் இருந்தது, செழிப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்னா, நான் எங்கே இருக்கணும் தெரியுமா ஆண்டவரே? உன் ஆலயத்தில் இருக்கணும். அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதை தான் நாடுறேன்.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம். சத்தமா சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். சத்தம் வர மாட்டேங்குது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க. என் ஜீவன் சொல்லி பாருங்க. ஆமென். ஏன் தெரியுமா குறை? ஏன் தெரியுமா குறை? ஏன் கஷ்டம்? ஏன் பாடு? ஏன் போராட்டம்? இன்னும் நம்ம வாழ்க்கையில கண்ணீர்னா கர்த்தர் இருக்கிறத உணரல. ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம கனப்படுத்துறதுல, அவருடைய நாள மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி நாள் என்றதில்ல, அது பரிசுத்தமானு சொல்லி என்றதில்ல. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் என்ன சொல்றேன், எனக்கு ஊழியம் செய்கிறத விட தேவனுடைய ஆலயத்தில் அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு இன்பமானது, அது ஒரு மேன்மையானது. பாருங்க, தாவீது சொல்றாரு, உன் சமூகத்தில் என்னங்க பரிபூர்ணமான ஆனந்தம், உமது வலது பாரிசத்தில் நித்திய பேர். நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து பாருங்கள், கொஞ்ச நேரம் மனைவியோட பேசுவீங்க, பிள்ளைகளோட பேசுவீங்க, சகோதரர் பேசுவீங்க. அடுத்த நிமிஷம் சண்டை வந்துடும், போராட்டம் வந்துடும். அந்த பக்கம் இந்த பக்கம் மூஞ்சி திருப்பின்னு அப்படியே வந்துடுவீங்க. நிம்மதி இருக்காது. நிறைய வீட்டில் அப்படி தான். நீங்கள் வீட்டிலே நீங்கள் அதை நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஆனால் எங்கே தெரியுமா நிரந்தரமான சந்தோஷம்? உமது வலது பாரிசத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் சமூகத்தில் தாண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் தாண்டவரே. சத்தமா சொல்லுங்க. உம்முடைய ஆலயத்தில் தாண்டவரே, உன் சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு இங்கே சாட்சியாக சொல்கிறேன் பாருங்க, என் சந்தோஷம் குறைஞ்சதே இல்லை. இங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன், எல்லாரும் ஒரு விதத்தில் அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறத எனக்கு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் பாருங்க, என்னுடைய சந்தோஷம் ஒரு நாள் கூட குறைஞ்சதில்லை. அவர் கொடுக்குற அந்த பேர் இன்பத்தில் எந்த குறையும் இருந்ததில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஆலயத்தில் வருகிற ஆசீர்வாதம், அவருடைய ஆலயத்தின் மூலமா வருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் நான் பார்ப்பேன், யார் சீக்கிரம் வராங்க, யார் லேட்டாக வராங்க, ஏன் எத்தனை பேர் வாரம் வராங்க, எத்தனை பேர் வராமல் இருக்காங்க, அப்படி பார்ப்பேன். அப்போ தான் யோசிப்பேன், உன் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமாச்சு ஆண்டவரே. உம்முடைய வலது பாரத்தில் நித்திய பேர், எட்டர்னல் ஜாய். சரிங்களா? நித்தியமான ஒரு பேரின்பம். தம்பிங்க கவனிங்க. அதெல்லாம் எங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் தான். அல்லேலூயா. வாஞ்சியோடு விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லா ஆண்டவரே பொருட்களை காட்டிலும், எங்கெல்லாம் உறவுகளை காட்டிலும் மேன்மையான கர்த்தர் நீர் அல்லவா. என்னை ஏற்றுக்கொண்டவர், என்னை தள்ளாதவர், என்னை விட்டு விலகாதவர், என்னை கை தூக்கி எடுத்தவர், என் பாவங்களை பாராதவர், என் பலவீனங்களை மாற்றினவர் நீர் அல்லவா என்று சொல்லி ஆராதி துதிக்கிற ஒரு பாக்கியம் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது மாறா. உன் சமூகமே, உன் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் சமூகம். நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாதையா.
உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் தான் கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, என் ஆண்டவர் அங்க இருக்க. சொல்லுங்க, என் ஆண்டவர் அங்க இருக்க. சத்தமே, எனக்கு நீதி செய்கிற ஆண்டவர், துரிதமாய் நீதி செய்கிற ஆண்டவர், என்னை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார், எனக்கு சகாயம் செய்கிறவர் இருக்கிறார், நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குகிறவருங்கிற காட்சி, என் கண்ணீரை துடைக்கிறவர் இருக்கிறார், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர் இருக்கிறார், என்னை குணமாக்குகிறவர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போவாதீங்க. உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த ஆலயத்தை வச்சிருக்கிறார். இந்த ஆலயத்தை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்காகத்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மையை கொடுக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா பாருங்க. ஒரு முறை என்னாச்சுன்னா, யோசாபாத் என்கிற ராஜா அவனை அழிப்பதற்காக திரள் கூட்டமான மக்கள், 3 ராஜ்யங்களை சேர்ந்த ராஜாக்கள் யார் அழிக்கிறதுக்கு வராங்க? சொல்லுங்க, யோசாபாத் என்கிற ராஜா அழிக்கிறது. உடனே இந்த யோசாபாத் ராஜா என்னை அழிக்கிறதுக்கு எதிரிகள்லாம் வந்துட்டாங்களே, நான் ரதங்களை ஆயத்தப்படுத்தணும், சிப்பாய்களை ஆயத்தப்படுத்தணும் அப்படிலாம் யோசிக்கல. நேரம் எங்கே தெரியுமா வந்தார்? ஆலயத்துக்கு வந்தார். சத்தமாச்சு, எங்கே வந்தாருங்க? ஏன் ஆலயத்துக்கு வந்தார்? ஏன் ஆலயத்துக்கு வந்தார்? கர்த்தர் இருக்கிறார். சத்தமா ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இருக்கிறார். அங்கே போகிறேன், என் ஜெயம் என் ஆண்டவரால், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும்படி எனக்காக காத்து கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஐயோ, பாருங்க, எவ்வளோ கவலை, எவ்வளோ பாரம், எவ்வளோ போராட்டத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் தெரியுமா? என்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டாரோ, என்னை சேர்த்துக்கொண்டு, அன்னிலேருந்து எல்லாமே மாறி போச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாமே மாறி போச்சு. எல்லாமே மாறி, ஒன்றுமே இல்லை. சில நேரத்தில் திரும்பி பார்ப்பேன், ஏதாவது இருக்குதா? பலவீனம் இருக்கா? பாடு இருக்கா? துன்பம் இருக்கா? அவமானம் இருக்கா? கண்ணீர் இருக்குதா? பிசாசுக்கிறான்னா திரும்பி பார்ப்பேன், எதுவுமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தம்பிங்க கவனி, காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவருடைய ஆலயத்திலிருந்து எல்லா நன்மையும் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தானே இங்கே ஹல்லேலூயா உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை, அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு சின்ன சாட்சி நான் சொல்கிறேன். நிறைய நான் சொல்கிறதில்ல. என் சரீரத்தில் பலவீனம் வருகிறதுக்கு முன்பாக அதிகாலையில், நல்லா கவனிங்க, அதிகாலையில் 5 மணிக்கு இங்கே ஓப்பன் பண்ணியிருப்பேன். கவனிங்க, 5 மணிக்கு இங்கே இருப்பேன். இத்தனை பேர் உணர்றாங்க இங்கே தெரியாது. இங்கே வந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஊழியம் பண்ணுறாங்க, அதெல்லாம் உணர்றாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஆனால் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் பாருங்க. சரியாக மழை வந்தாலும் சரி, குளிர் அடித்தாலும் சரி, என்கிட்ட அப்போல்லாம் கார்லாம் இருக்காது. சரியாக 5 மணிக்கு திறந்து உட்காருவேன். உள்ள உட்காந்து மனதார ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போவேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு உடம்பு சரியில்லாத போனது, அதுக்கப்புறம் என்னால் வர முடியல. ஒவ்வொரு நாளும் ஓடி வந்துடுவேன். ஓடி வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்திட்டே ஆண்டவரை, சரிங்களா, கனப்படுத்த ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சுகமாய், பரிசுத்தமாய், கிருபையாய், பலமாய், ஹல்லேலூயா, வல்லமையாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? நடத்திட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? யோசாபாத் ராஜா நேரா ஓடி வர்றாரு பாருங்க. நீங்க வாசிக்கலாம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம், அதுல 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. அப்போது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், ஏவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடாது. அதுல 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஆகையினால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த ராஜா ஓடி வர்றாரு. அவர் பலத்தை நம்பல. நல்லா கவனிங்க, அவர் பலத்தை நம்பல, அவர் சேனையை நம்பல.
சேனையில் இருக்கிற வீரர்களை நம்பல. நல்ல கவனிங்க, யாரை நம்பி வந்தாருங்க? தேவனை நோக்கி. எங்க ஓடி வந்தாரு? ஆலயத்துக்கு வந்து அப்படியே நிற்கிறார். புது நின்று சொல்றாரு, ஆண்டவரே நீ தான் எல்லாத்தையும் ஆளுகிறவர், உம்மாலத்தான் வல்லமை மகத்துவம் எல்லாம் உண்டு. உங்களை எதிர்க்க இந்த உலகத்துல யாருமே. இங்க வந்திருக்க ஏராளம் கூட்டம் பயங்கரமா நிக்குது, என்னை அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு என்னல பலன் இல்லை ஆண்டவரே. என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிற சொல்லி பரிசுத்தமான ஆலயத்தில் வந்து தேவனை நோக்கி பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, உலகத்தில் ஒரு மரியாதைக்குரிய இடம், உயர்ந்த ஒரு இடம் இருக்குன்னா அந்த பரிசுத்த ஆலயம் தான். அதை நீங்கள் கனத்துக்குரியதான் என்னங்க, மகிமைக்குரியதான் என்னங்க. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆலயத்தை அசட்டை பண்ணிடாதீங்க. ஆலயத்தினுடைய மகிமையை தயவு செய்து அசட்டை பண்ணிடாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை இருக்கிற இடம், கர்த்தருடைய பராக்கிரம் இருக்கிற இடம், கர்த்தருடைய மகிமை இருக்கிற இடம், கர்த்தருடைய கரம் இருக்கிற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உடனே அங்க இருக்கிற ஒருத்தர் மேல தேவனுடைய ஆவி இறங்கி அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன தெரியுங்களா? அதுல 15வது வசனத்தை வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணுமே, சொல்லுங்களேன். கர்த்தாவே எனக்காக யுத்தம் பண்ணணுமே, நீர் கர்த்தாவே நீர் எனக்காக யுத்தம் பண்ணணுமே. அவர்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லையே, நான் பலன் இல்லாதவனா இருக்கிறேனே, என் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறதே. ஆமென், 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 ஆமென். எனக்காக யுத்தம் பண்ண மாட்டீராப்பா, என் சார்பாக நீர் வர மாட்டீரா ஆண்டவரே. சத்தமா சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணார். உடனே ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். அந்த சத்தம் வந்துச்சுல, அந்த சத்தம் ஆலயத்துல ஏறெடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தின் சத்தம் பரலோகத்துக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. அங்கிருந்து ஒரு பதில். என்ன பதில் தெரியுமா? இந்த யுத்தம் ஒண்ணுதில்லை என்னது. சத்தமா சொல்லி, யுத்தம் ஒண்ணுதில்லை என்னது. அவ்வளோ பெரிய கூட்டத்தை என்ன பண்ணார் ஆண்டவரே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க தெரியுமா? கலகம் வந்து கர்த்தர் ஒருவருக்கு ஒருவரை என்ன பண்ணாராம்? எழும்ப பண்ணினார். யார் பண்ணதான்? கர்த்தர் பண்ணாராம். அந்த வசனத்தை வாசிங்க, வாசிக்கலாம். 22வது வசனம் வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமை. நல்லா கவனிங்க. துரளான கூட்டம். ஆண்டவர் எப்படி தெரியுமா யுத்தம் பண்ணாரு? 3 விதமான ராஜ்யங்கள் வந்தது. நல்லா கவனிங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் தேசத்தார். நல்லா கவனிங்க. திரள் கூட்டமான ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கலந்து மொத்த பேரும் சேர்த்து போயிட்டாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. ஏன் யுத்தம் பண்ணார் தெரியுமா? ஆலயத்தில் வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஓடோடி வாங்க. நம்முடைய ஜீவனுடைய கரத்தில், நம்முடைய பாதுகாப்பு அவருடைய கரத்தில், நம்முடைய ஆசீர்வாதம் அவருடைய கரத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய ஞானம் அவருடைய கரத்தில், நம்முடைய பிள்ளைகளின் உயர்வு அவருடைய கரத்தில், நம்முடைய சுகம் அவருடைய கரத்தில். அல்லேலூயா, ஆமென். குடார மறைவில் மறைக்கிற இடம் இதுவா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். இன்னும் நான் சொல்றேன் பாருங்க, இந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து அடைந்து நீதியின் மேல நீதி அடைந்து அடைந்து ஒரு நாள் வரப்போகிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை அழைக்க வரும்பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? நான் சொல்றேன் பாருங்க, அப்படியே நீங்கள் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவீர்கள். நானெல்லாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து மறுரூபமாக்கப்படுவீங்க. ஆலயத்துக்கு வராம பரிசுத்தம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை கேட்காம பரிசுத்தம் அடைய முடியாது. அதனால தான் அந்த வசனத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவீங்க. ஹல்லேலூயா. நீதியின் மேல் நீதி அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென்.
வராமல் அந்த பரிசுத்தம் கிடையாது. அதனால தான் கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லும்போது, இந்த ஓய்வு நாள் என்பது என் பிள்ளைகளை நான் பரிசுத்தமாக்குறதுக்காக ஒரு அடையாளம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நாள் என்பது கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குற நாள். ஹல்லேலூயா. அப்படித்தான் என்னை தேவன் பரிசுத்தமாக்கினார். அவருடைய ஆலயத்தில் தான் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். எத்தனையோ காலங்கள் நான் யோசிச்சு நானே பரிசுத்தமாயில்லை, முடியவே முடியாது. அவருடைய ஆலயத்தில் தான் பரிசுத்தம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இதை நம்ம என்ன பண்ணலாம்? வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. சங்கீதம் 65:4 வாசிங்க. சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களிலே வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய எமது வீட்டு நன்மையினாலே திருப்தியாவோம். அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த இடத்துல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த இடத்துல கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த இடத்துல வருகிறதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. இது ஆண்டவர் இருக்கிற இடம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? நம்ம எல்லாரையும் சேர்த்துட்டு தெரிந்து கொண்டு அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொண்டு சேர்த்துக்கிட்டார் அவருடைய சமூகத்தில். அவருடைய பரிசுத்தமான சமூகத்தில் வாசமாக இருக்கும்படி நம்ம என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டு சேர்த்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிற நல்ல பொசிஷனில் உலகத்தார், சரிங்களா, நல்லா காரு வசதி பங்களாவோடு இருக்கிற உங்கள் உறவுக்கார இடத்துல நீங்கள் சும்மா வீட்டுக்கு போய் பாருங்கள். நம்மளை உள்ளே சேர்க்கறதுக்கே அவங்க யோசிப்பாங்க. ஒருவேளை அவங்களுடைய அந்த பொசிஷனுக்கு, அந்த அவங்களுடைய ஸ்தானத்துக்கு சரியாக நம்முடைய ஸ்தானம் இருந்துச்சுன்னா நின்று கரெக்டாக, அதை விட அதிகமாக இருந்தால் நம்மளை உள்ளே சேர்த்துங்க. அதை விட தாழ்ந்து இருந்ததுன்னா நம்மளை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ உயர்ந்தவர் அவர், எவ்வளோ உயர்வான தேவன் அவர். இந்த இடத்துல சரிங்களா, ஒன்றுமே இல்லை, ஒரு நீதி இல்லை, ஒரு தகுதியே இல்லை. ஆனால் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம சேர்த்து ஆசீர்வதிக்கும்படியாய், அவர் வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆகும்படியாய் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை அசட்டை பண்ணிடாதீங்க. அந்த பாக்கியத்தை அற்பமாக எண்ணிடாதீங்க. அது ஒரு பெரிய மேன்மை. உலக மனுஷன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷன், ஒருவேளை அவனுக்கு யூக்கலாம், அவனுக்கு சரிசமமா இல்லை, அவனை விட அதிகமாக இருந்தால் தான் உட்கார வச்சு கூட பேசுவான். அவனை விட தாழ்ந்து இருப்பேன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே உள்ளே கூட விடுறதுக்கு யோசிப்பான். ஆனால் மகிமையின் தேவன், ஹல்லேலூயா, பயங்கர பராக்கிரமம் நிறைந்த கர்த்தர், சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஆண்டவர். மங்க கவனிங்க, இவ்வளோ கிருவியாக அவருடைய சமூகத்தில் சேர்த்துருக்கார். எவ்வளோ ஆச்சரியமாக அற்புதமாக இந்த காரியத்தை செய்யும்போது அவரை துதிக்கிறல, ஆராதிக்கிறல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா? ஆமாம். சங்கீதம் 29:2 வாசிங்க. சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. தேவன் ஆலயத்தில் இருக்கிறார். சில நேரத்தில் எனக்கு உள்ளே வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தேவனை தொழுது கொள்கிறதற்கு ஒரு முறைமையை நாம் கற்றுக்கொள்ளணும். என்னங்க முறைமையை கற்றுக்கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்துடன் தான் கர்த்தரை தொழுது கொள்ளணும். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு முறை அப்படித்தான் ஒரு ப்ரேயரில் போயிட்டு சர்ச்சில் உட்காந்து பார்த்தா எல்லாம் நைட்டி போட்டு வந்துட்டுக்கிறாங்க. எல்லாரும் நைட்டி போட்டு. நான் சொல்ல, இந்த நைட்டியோட கல்யாணத்துக்கு போவீங்களான்னு, இந்த நைட்டியோட ரிசப்ஷன் போவீங்களான்னு. ஒருவேளை முடியல, சிக்காக இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணலாம்? ஆஃப் ட்ரௌசர், லுங்கி, இதெல்லாம்
கஷ்டமா என்னடா அது மாதிரி இருக்குது. ஆண்டவரை தொழுதுகிறதுக்கு சரிங்களா, அவரை பார்க்கறதுக்கு எப்படி வரணும் தெரியுங்களா? எப்படி வரணும்? நிறைய பேர் அலங்காரம்னா வேற வேறு நினச்சிக்கிறாங்க. ஃபுல்லாக பூ வச்சுக்கிட்டு நகை போட்டுட்டு பட்டு போட வச்சுட்டு அப்படியே. அந்த அலங்காரத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. எந்த அலங்காரம்? பரிசுத்தமான அலங்காரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமான அலங்காரம். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமாம், என் தேவனை பார்க்க பரிசுத்த அலங்காரத்தோட அவர் அங்கே உள்ள வந்தால் தான் அவரை பார்க்க முடியும். ஏன்னா அவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் நான் உள்ளே வந்து ஏசாமி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால தான் நிறைய பேர், பாஸ்டர் எத்தனை வருஷமாக வர அவருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது. கேட்காது. எத்தனை வருஷமாக வர அவரை நான் பார்க்க முடியாது. எத்தனை வருஷமாக தேவனை ஆராதிக்கிறேன், எனக்கு ஒரு நன்மை நடக்க மாட்டேங்குது. நடக்காது. என் கண்ணீர் மாறல, கஷ்டம் மாறல, அவமானம் மாறல. காரணம் அந்த அவரை ஆராதிக்கிறது ஒரு முறைமை இருக்கிறதுல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் சத்தமா பாருங்க. அபியும் நாதாப் 2 பேர் நல்லா கவனிச்சு ப்ளீஸ் லிசன். நீங்கள் பாருங்க, இவங்க 2 பேர் யாருன்னா ஆரோனுடைய பசங்க. அவர் தான் ஆசாரியன், பிரதான ஆசாரியன். பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் ஆராதனை செய்ய தேவனாலே தகுதி படைத்தவர்கள், தேவனாலே தகுதியாக்கப்பட்டவர்கள் ஆரோனும் அவருடைய குமாரர்களும். நல்லா கவனிங்க, வேற யாரும் உள்ளே போக முடியாது. லிசன், இங்கே நல்லா கவனிச்சுங்க. அதனால தான் ஊழியம் செய்கிறவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் வாட்ச் பண்ணுவேன். ஏன்னா தானே ஊழியம் செய்ய அதெல்லாம் நோ அக்செப்டன்ஸ். சரியா? இப்படி தான் ஊழியம் செய்யணும். ஒருவேளை அப்படி தான் செய்யணும், ஆண்டவர் அதை ஏற்றுக்க மாட்டார், அதை தள்ளிடுவார். இன்னும் ரெடியாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க, நான் ஜபிச்சாதான் நடக்கும்னா நெவர். நான் ஊழியம் செஞ்சால் தான் சபை நடக்கும். நானே சரியில்லை ஆண்டவர் தூக்கி போட்டு போயிட்டேன், நீ என்னடா போடா, உன்ன மாதிரி நான் 1000 பேர் நான் எழுப்புவேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, நான் ஜபம் பண்ணலாம், ஜபங்க வேலை கிடையாது, நான் ஊழியம் பண்ணலாம். அந்த கிருபையை கொடுத்த ஆண்டவர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கீங்க, நான் வந்து உங்களுக்காக நான் வந்து பாடுறேன். ஆமாம், ஆண்டவருடைய அந்த ஆராதனைக்கு ஒரு தகுதி உண்டு, ட்ரெஸ் உண்டு, தெரியுங்களா? முறைமைகள் நிறைய இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ஆரோனுடைய பசங்க 2 பேர் அபியும் நாதாப்பும் தேவன் விரும்பாத ஆராதனை செய்தார்கள். ப்ளீஸ் நல்லா கவனிங்க. தேவன் விரும்பாத ஆராதனை செய்தார்கள். தேவன் விரும்பாத ஆராதனை செய்தார்கள். தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்கினி. இங்க பாருங்க, பலிபீடத்துல ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கவனிச்சுங்க. ஏன் நம்முடைய ஆராதனை பரிசுத்த ஆராதனை இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வலியுறுத்துறாரு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவனை ஆராதிச்சாதான் அவரை பார்க்க முடியும். அவருடைய கண்கள் நம்ம பார்க்கும், அவருடைய காதுகள் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ப்ளீஸ் நல்லா கவனிங்க. சில நேரத்தில் எனக்கே கஷ்டமாயிடும். கிட்ட போனால் சாராய நாத்தடிக்கும். இங்கே ராபோஜனை கொடுக்கும்போது கஷ்டம் ஆகிடும். சபையில் போகும்போது அப்படியே ஸ்மெல் வரும். நேற்று குடிச்சது ஸ்மெல் வரும். ரொம்ப பயமாக இருக்கும். ஆண்டவரே மன்னிச்சுடுங்க, ப்ளீஸ் மன்னிச்சிட்டோம் ஆண்டவரே சொல்லுவேன். கூப்பிட்டு வேணா ஐயா, அதெல்லாம் வேணாம், நீ வராமல் கூட இருந்துக்கோ. ஆனால் இப்படிப்பட்ட ஆராதனைலாம் வேணும். பயத்தோடு வா, நடுக்கத்தோடு வா. ஒரு அதிகாரிக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை, திராணி இல்லை. நம்முடைய ஜீவனை அவருடைய கரத்தில் வச்சிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். பயத்தோடு பாவத்தோடு உள்ளே வரக்கூடாது. பாவம் பண்ணிட்டு உள்ளே வரக்கூடாது. சரிங்களா? அந்த பாவத்தோடு உள்ள வரும் கூட நடுக்கத்தோடு வந்தவரை, என் பாவத்தை மன்னி ஆண்டவர். என்ன கேட்கணும்? என் பாவத்தை மன்னியும், என் பலவீனத்தை மாற்றுங்க. வந்து கேட்கணும். நான் வெளியே போகும்போது பரிசுத்தமாக தான் போனேன் ஆண்டவரே அப்படின்னு. இந்த அபியும் நாதாப்பும் பாருங்க, பழைய ஏற்பாடில் பலிபீடத்தில் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த பலிபீடத்து நெருப்பு எடுத்து தான் சரிங்களா, அதில் தூப வர்க்கம் போட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனோம். நல்லா கவனிங்க. அதனால தான் நான் இங்கே ஊழிய செய்யணும், எல்லாருக்கும் சொல்ல, இப்படி தான் ஜபிக்கணும், இப்படி தான் ஆராதிக்கணும், இப்படி தான் பண்ணணும், இப்படித்தான் செய்தியை கொடுக்கணும், இப்படித்தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் ஊழிய செய்யறதுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்படித்தான் ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தர் என்ன நடத்திட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இல்லை என்னைக்கோ இந்த பரிசுத்த ஸ்தலத்துல எனக்கு கீழே தள்ளிட்டு இருப்பார். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க ப்ளீஸ். அந்நிய அக்கினி எத்தனை போயிட்டு தூப வர்க்கம் போடும் பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அக்கினி அப்படியே அவங்க மேலே விழுந்து அதே இடத்துல இறந்துட்டாங்களாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, தேவனுடைய ஆலயம் என்பது கர்த்தர் மகிமையாக இருக்கிற இடம், கர்த்தர் வாசம் பண்ணுற இடம், நம்மை சந்திக்கிற இடம், நம்முடைய பலவீனங்களை மாற்ற இடம். தயவுசெய்து லேட்டாக வர்றது நிப்பாட்டிடுங்க. மரியாதை ஆண்டவருக்குரிய கனத்தை கொடுங்க. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தவறாதீங்க. இன்னைக்கு காலையில் வர முடியலையா, சாயந்தரம் வாங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. எதுக்கு வேணால் உலகத்தில் சூழ்நிலையில் காரணம் காட்டுங்க.
ஆலயத்துக்கோ ஊழியத்துக்கோ. ஆனால் தேவனுடைய சபைக்கு வர்றதுக்கு எதுக்கு வேணால் நம்ம என்ன பண்ணலாம், காரணம் சொல்லலாம், சூழ்நிலை காரணம் காட்டலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் மாத்திரம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காரணங்களை சொல்லவே கூடாது. கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போம், கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் யோசாபாத்தை போல. அல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, நன்றிகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி கண்ணமுடி ஆண்டவரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். நல்ல கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை நல்லா உயர்த்தி உங்களை ஆண்டவர் தம்முடைய மகிமை நிறைந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். மகிமை நிறைந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கண்ணமுடி. இந்த இடத்துல வருகிறதற்கு எந்த தகுதியும் நீதியும் பரிசுத்தம் கிடையாது. உலகமே உங்களை ஏற்றுக்கொள்ளாத போது, உலகமே உங்களை அங்கீகரிக்காத போது தேவன் அங்கீகரித்திருக்கிறாருன்னு சொன்னா நீங்களும் நானும் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி, நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி தேவ சமூகத்தில். இன்னைக்கும் நிறைய பேர் நம்மளை மதிக்கிறதில்ல. இன்னைக்கும் நம்மளை நிறைய பேர் மதிக்கிறதில்ல. ஆண்டவர் நம்மை மதிக்கிறார், நம்மை கனப்படுத்துகிறார். இந்த இடம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண கட்டடம் கிடையாது. தம்முடைய சுய ரத்தத்தினாலே தேவன் சம்பாதித்தது. கரங்களை நல்லா உயர்த்தி, அன்பு மகளே, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி தேவனை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம் இது. அவருடைய கண்கள் இருக்கிற இடம், அவருடைய செவிகள் கேட்கிற இடம், அவருடைய இருதயம் உன்னை புரிந்து கொள்கிற இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜீசஸ். 18 வருஷமாய் கூனி சாத்தான் கட்டி இருந்த கட்டு ஆலயத்தில் உடைந்தது. காரணம், கர்த்தருடைய வல்லமை ஆலயத்தில் உண்டு, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் உண்டு. கரங்களை நல்லா உயர்த்தி நல்ல கண்களை முடி, கரங்களை உயர்த்தி. உங்களை அழைத்து வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கண்ண முடி. ஆண்டவரை நான் பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கேட்கிற தேவனா இருக்கிறார். நல்ல கண்ண முடி, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை நான் தொழுது கொள்ள போகிறேன் ஆண்டவரே. இவ்வளவு நாள் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அது வேற ஆண்டவரே. இனி இப்படித்தான் இருப்பான் ஆண்டவரே. உணர்ற ஆண்டவரே, உணர்ற ஆண்டவரே. சொல்லுங்க, உணர்ற ஆண்டவரே. அன்றைக்கு யோசாபாத்துக்கு பெரிய ஆபத்து வந்தபோது உங்களுடைய ஆலயத்துக்கு வந்தார் ஆண்டவரே. பலனில்லாது இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் யுத்தத்தை செய்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆண்டவரே. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் ஆண்டவரே. நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. என் ஆத்துமா உம்முடைய ஆலய பிரகாரங்களில் தங்குபடி வாஞ்சியும் தவனமாயிருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்திலேயே தங்கி இருக்கிறத நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. 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 எல்லா கரங்களை உயர்த்தி praise the Lord. என்னை சந்திக்கிற இடம் ஆண்டவரே, என்னை சந்தித்து என்னோடு உறவாடுகிற இடம் ஆண்டவரே, என் கவலைகள் எல்லாம் மாற்றுகிற இடம் ஆண்டவரே, என் பலவீனங்கள் எல்லாம் மாற்றுகிற இடம் ஆண்டவரே, என் வியாதி எல்லாம் சுகமாகிற இடம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. 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 Amen. 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 என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆமென். ஆராய்ந்து அறிந்திருக்கு. கரங்களை நல்லா உயர்த்தி என்னை காண்கிற தேவனை காணும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே என்னை அழைத்து வந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் எழுவதும் நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, என் வேதனையை பார்க்கும்படியார், என் துன்பத்தை பார்க்கும்படியார் உம்முடைய கண்கள் எனக்காக திறந்து வைத்திருக்கிற இடத்திற்காக நன்றி ஆண்டவரே. என் பாரங்கள் போகும்படியார், என் அவமானங்கள் மாறும்படியார் உம்முடைய செவிகள் என் விண்ணப்பத்திற்கு திறந்திருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. என் இருதயத்தை அறிந்திருக்கிறேன், என் உள்ள திரியங்களை அறிந்திருக்கிறேன். உம்முடைய இருதயத்திற்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. உம்முடைய பலத்தினாலே தரிப்பிக்கப்படுகிற ஒரு இடம் ஆண்டவரே. இது மகிமை உள்ள இடம் ஆண்டவரே. ஓ, இது மகிமை உள்ள இடம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, யாக்கோபின் சுதந்திரத்தினாலே என்னை போஷிக்கிற இடம் ஆண்டவரே. சத்தமா சொல்லி பாருங்க, சத்தமா சொல்லுங்கள. யாக்கோபின் சுதந்திரத்தினாலே என்னை போஷிக்கிற இடம் ஆண்டவரே. பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை ஏறும்படி செய்கிற இடம் ஆண்டவரே. சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் முடிக்க போறேன். கொஞ்ச நேரம் கரங்களை நல்லா உயர்த்தி எங்கேயும் பார்க்காதீங்க. ஆண்டவரே வந்துட்டு, ஆண்டவரே என்னை சேர்த்துட்டீங்க ஆண்டவரே. நீங்க சேர்க்கலன்னா எங்கப்பா போக முடியும் என்னால? என்னை சேர்த்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு ஆண்டவரே. ஓ, என்னை அரவணைத்தது ஒரு காரணம் உண்டு ஆண்டவரே. உன்னுடைய பரிசுத்த சமூகத்தில் என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு காரணம் உண்டு ஆண்டவரே. தோத்திரப்பா, என் கண்ணீரை மாற்றுவதற்காக, என் பலவீனங்களை மாற்றுவதற்காக, என் வியாதிகளை சுகமாக்குவதற்காக, என் பாவங்களை மன்னிப்பதற்காக, என்னை பரிசுத்தப்படுத்தி நீதியை கொடுத்து நீ வரும்போது என்னை மறுரூபமாக்குவதற்காகத்தானே உம்முடைய சமூகத்தில் என்னை சேர்த்து கொண்டீங்களே. பிசாசின் கட்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்படியாக, என்னை கட்டி வைத்திருக்கிற அவனுடைய கட்டை அறுத்து போடும்படியாக சமூகத்திலே சேர்த்து கொண்டவரே. ஹல்லேலூயா, சோத்திரம், 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 சோத்திரம். தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை அணைக்கிறார், ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறார். என் மகளே, உன்னை நான் ஆதரிக்கிறதற்கு ஒரு இடம் உண்டு. உன் அன்பு செலுத்துகிற இடம் இதுதான். ஹல்லேலூயா. உனக்கு உதவி செய்யும்படியாய் தான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் அன்பு மகனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே, விசேஷமாக ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளில் எங்களோட கூட இருந்தும் ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே உடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே எங்கள் கிருபை இரக்கம் பாராட்டினீரே தகப்பனே. அப்பா உம கொடான கொடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா 1000 நாளை பார்க்கிலும் ஆண்டவரே உடைய பிரகாரங்களில் வருகிற ஒரு நாள் எங்களுக்கு மேன்மை தகப்பனே. இந்த நாளில் அப்படிப்பட்ட மேன்மை தகுதி நீதி எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆலயத்தில் எங்களை சேர்த்து கொண்டு மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது நீ சொன்ன வார்த்தையின்படி கத்ரோ என்ற தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசினீரே தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமேன். கர்த்தாவே உடைய சமூகத்தில் தான் தகப்பனே எங்களுக்கு பரிபூர்ணம் ஆனந்தம் வலது பரிசில் நித்திய பேரும் உண்டு தகப்பனே. ஆமேன். ஆண்டவரே சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் தகப்பனே. இதோ எங்கள் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சியும் கவனமா இருக்கு தகப்பனே. இதோ எங்கள் இருதயங்கள் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி எப்பொழுது கம்பீர சத்தம் இடுகிறது தகப்பனே. ஆமேன். ஆண்டவரே அப்படிப்பட்ட மகிமுள்ள ஸ்தலத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீர் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவமாயிருக்கும் என்று சொல்லி என் கண்களும் என் இறுதியும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று சொன்னீரே தகப்பனே. அப்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கேட்டுக்கொண்டு ஆண்டவரே நீர் அளிக்கும் நன்மையினால் ஆண்டவரே எங்களை திருப்தியாகும்படி எங்களுக்கு இரக்கம் கிருபை செய்தீரே தகப்பனே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நெருக்கப்படுகிற நேரத்தில் துன்பப்படுகிற நேரத்தில் வேதனைப்படுகிற நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை கூப்பிடும் பொழுது எங்கள் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் தகப்பனே. அப்படியாய் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே அப்படிப்பட்ட வாஞ்சை விருப்பத்தோடு ஆண்டவரே இந்த நாளில நாங்கள் கடந்து போகிறோம் தகப்பனே. எப்பொழுதும் உடைய ஆலயத்து குறித்து ஆண்டவரே பயத்தோடு பக்தியோடும் ஆண்டவரே இது பரிசுத்த அலங்காரத்தினுடனே கர்த்தரை தொழுது கொள்கிறேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்படியா பரிசுத்தத்தோடு ஆண்டவரே பக்தியோடு பயத்தோடு மேன்மையுள்ள ஒரு இடம் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எண்ணும்படியாக ஆண்டவரே இந்த எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாள் மட்டும் ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி வாரம் மட்டும் ஆண்டவரே எங்க நாள் திருச்சபை குடும்பங்களையும் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே தகப்பனே. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். வருகிற புதிய மாதத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையான எங்களை கண்ணோக்குபவரே நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி உயர்த்துகிறோம். மே வாழ்க வாழ்க என்று போற்றி வணங்குகிற எல்லா துதியும் மகிமை மக்கே செலுத்துகிறோம். ரட்சகரமே பரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம்.